பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் செய்த வேலையால் கோபித்து கொண்டு வெளியேறிய பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா. இப்படியா பண்ணுவார் எஸ்பிபி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஆந்திரா சொந்த மாநிலம் என்றாலும் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டு பாடி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர்தான் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம். கருப்பு வெள்ளை திரைப்பட காலம் முதலே சினிமாவில் பாடத் துவங்கியவர் இவர். துவக்கத்தில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் பல பாடல்களை பாடியிருக்கிறார். ஹோட்டல் ரம்பா என்கின்ற திரைப்படத்தில் தான் முதலாக பாடினார். ஆனால் அந்த திரைப்படம் டிராப் ஆகிவிட்டது. அதன் பின்னர் 3 பாடல்களை பாடியிருந்த அவருக்கு எம்ஜிஆரின் நடிப்பில் உருவான அடிமை பெண் திரைப்படத்தில் பாட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அப்போது எஸ்பிபி கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். டைபாய்டு காய்ச்சல் வரவே எம்ஜிஆர் பாடலை பாட ஒத்திகைக்கு அவரால் செல்ல முடியவில்லை. ஆனாலும் 1 மாதம் எஸ்பிபிக்காக எம்ஜிஆர் காத்திருந்தார். அப்படி உருவான பாடல்தான் 1000 நிலவே வா ஓர் 1000 நிலவே வா என்ற பாடலாகும். அதன்பின் இளையராஜாவின் காலம் வந்தபோது அவரின் இசையில் பல 100 பாடல்களை பாடினார் எஸ்பிபி. 70 மற்றும் 80s கிட்ஸ்களின் ஃபேவரேட் பாடல் லிஸ்டில் இவரின் கூட்டணியில் உருவான பாடல்தான் இப்போதும் இருக்கிறது. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடும்போது பல குறும்பு வேலைகளை செய்வார். இவருடன் பாடும்போது பின்னணி பாடகி எஸ் ஜானகியும் சித்ராவும் சிரமப்படுவார்கள். ஏனெனில் சோகப்பாட்டு பாடும்போது கூட எதையாவது செய்து சிரிக்க வைத்து விடுவார். பின்னணி பாடகி எஸ் ஜானகி எப்போதும் தனது கையில் ஒரு சின்ன டைரியும் கர்ச்சிப்பும் வைத்திருப்பார். பாடல் வரிகளை அந்த டைரியில்தான் எழுதியிருப்பார். அப்படித்தான் ஒருமுறை ஜானகி அம்மா பாடிக்கொண்டிருந்த போது கர்ச்சிப்பை பிடித்து இழுத்து விட்டார் எஸ்பிபி. இதனால் கவனம் சிதறி பாடாமல் நின்றார் ஜானகி அம்மா. மற்றொரு முறையும் இதே போல எஸ்பிபி சேட்டை செய்ய கோபித்து கொண்டு நான் இனிமேல் பாடமாட்டேன் என சொல்லிவிட்டு போய் தனது காரில் ஏறிக்கொண்டார் ஜானகி அம்மா. காரின் அருகே போய் எஸ்பிபி அழைத்தும் ஜானகி அம்மா வரவே இல்லை. அதன் பின்னர் ஒரு பேனா பேப்பரை காட்டி ஆட்டோகிராஃப் போடுங்கம்மா என எஸ்பிபி கேட்க சிரித்து கொண்டே வெளியே வந்திருக்கிறார் ஜானகி அம்மா. இப்படி குறும்பாக பல சேட்டைகளை செய்தவர்தான் மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிபி செய்த சேட்டையால் கோபித்து கொண்டு வெளியேறிய எஸ் ஜானகி அம்மா என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.